சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கரூர் ரோட்லேருந்து அந்த பக்கம் ஆற்ற கடந்து பார்த்தீங்கன்னா சோழ சிராமணின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு அங்காளம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த அங்காளம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபோட தாத்தா பாட்டிக்கு குலசாமி. கோயிலுக்கு காலையில் நேரமாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரமாக எழுந்திரிச்சு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ மணியை பார்த்தோம் அப்படின்னா சரியாக 7:30. இப்போ நான் போயிட்டுருக்க இடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் ரோட்டில் 2-3 நுழைவு பாலம் இருக்கு. இது எந்த நுழைவு பாலம் அப்படின்னா நம்ம சாவடி மலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நுழைவு பாலம் தான் இது. அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். சோழ சிராமணி ஊர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த ரோட்டில் பயணம் பண்ணுறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரே கரும்பு கடை இருந்ததுங்க. நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒன்றும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக பங்களா மாதிரியே இருந்ததுங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பங்களா மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது பங்களா கிடையாதுங்க. அதாவது என்னென்னா மனித உடல்களை எரிக்கக்கூடிய ஆத்மாங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழ சிராமணி ஊரில் இருக்கக்கூடிய நம்ம அங்காளம்மன் கோயிலுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். காலையிலேயே நேரமாக போயிட்டதுனால நாங்கள் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். டிஃபன் என்ன செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இட்லி, சாம்பார், அப்புறம் இட்லிக்கு ஊற்றிக்க தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இதோட சாப்பிட்டு நாங்கள் காலை உணவை முடிச்சுக்கிட்டோங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் எதுக்காக வந்திருந்தோம் அப்படின்னா எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வேண்டுதல் ஒன்று இருக்குது, அதனால் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கோயிலில் பொங்கல் வச்சு சேவலை அறுத்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போயிருந்தாங்க. சாமி கும்பிட்ற வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுனங்க. அது என்ன பிளான் அப்படின்னா அதாவது நம்ம அங்காளம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு ஒன்று ஓடுதுங்க. சரி வாங்க அப்படின்னு ஆத்துக்கு நாங்கள் எல்லாருமா போயிருந்தோங்க. ஆத்துக்கு போனால் ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்ததுங்க. அங்கே போய் நின்று பார்த்தா ஏதோ கடல் போன்ற காட்சி எழுச்சுதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையவே போய்கிட்டு இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க படகுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா கடலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே மீனோடைய ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மீன் ஸ்மெல்லாக இருந்தது. அது சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. எனக்கு என்னமோ அந்த மீனோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆற்றை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு பார்த்தா சாமிக்கு படைக்கிறதுக்காக சமையல் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. போலாம்.
அதான் பெரிய கரண்டி எடுத்து வருவோம். என்னண்ணா கரண்ட் இல்லையா? ஆ அப்படியா? போகணும். சாமியை கும்பிட்டது பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கைப்பட தான் சமைச்சிருந்தாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக அருமையாகவே இருந்தது. பாட்டி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண தட்டி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.